ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி நீங்கள் வேஸ்ட்டுடா, கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி தொடர பாகிஸ்தான் வெல்லாது. இந்திய அணி வெல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வீரர்கள் இது பண்ணால் மட்டும் போதும், பாகிஸ்தான் தோக்கத்துக்கு இதுதான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாகிஸ்தான் மேலே விமர்சனமாக பேசியிருக்காரு. முன்னாள் பாகிஸ்தான் நட்சத்திர வீரர், அதிரடி வீரர், கேப்டன் அப்படி இப்படின்னு சொல்லாங்க. அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோவத்துடன் பாகிஸ்தான் மேலே ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நாளைக்கு சாம்பியன் ட்ராஃபி தொடங்குதுங்க. முதல் மேட்ச்சு பாகிஸ்தானும் நியூசிலாண்டு விளையாட போகிறாங்க. நம்மளும் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வர 23ஆம் தேதி விளையாட போகிறோம். அந்த போட்டி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணி பேருக்கு தான் சொந்த நாட்டில் விளையாடுறாங்க, கண்டிப்பாக ஒரு மொமெண்டமே இல்லாமல் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ட்ரை சீரிஸை பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஃபைனலில் தோத்தாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே ஒரு நல்ல ஒரு மொமெண்டமோட போனால் மட்டும்தான் கோப்பையை வெல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தா பாகிஸ்தான் பயப்படுறாங்க. ஐசிசி டோர்னமெண்ட் வந்தாலே அவங்கள ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கொஞ்சம் அச்சப்படுறாங்க. அதனால தான் அவங்க ஐசிசி இதில் ஜெயிக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி தொடர பாகிஸ்தான் வெல்லுமான்னு கேட்டால் எனக்கு பர்சனலாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கிலாந்து சீரிஸ் நான் பார்த்தேன், இந்தியாவில் விளையாடுனது ரொம்ப அபாரமாக விளையாடினாங்க. கண்டிப்பாக இந்திய அணி வெல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காப்புல. எஸ், அவர் சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மேட்ச் எப்படி வேணால் மாறலங்க. அந்த டைமில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். அது பாகிஸ்தான், இந்தியா யாரானா இருக்கட்டும், அந்த போட்டி நல்லா பண்ணாங்கன்னா தான் வெற்றி பெற முடியும். பட் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டுங்க. ஏன்னா ட்ரை சீரிஸ் தோத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா நல்லா இங்கிலாந்து கிட்ட ஒரு ஓடிஐ சீரிஸ் ஒயிட் வாஷ் பண்ணாங்க, நல்லா ஓகே. பட் ஜெயிக்கணும். அடுத்த போட்டி வர போட்டி எல்லாமே ஜெயிக்கணும். நாளைக்கு நியூசிலாண்டு பாகிஸ்தான் நம்ம குரூப்பில் இருக்கிற இப்போ டீம் தான் முதல்ல மோதுது. கண்டிப்பாக ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாளன்னைக்கு நம்மளும் பங்களாதேஷும் முதல் போட்டி மோதுறோம். ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி பேசிகிட்டு இருந்தோம். இந்த வஞ்சிச்சு நாளைக்கு தொடங்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கு, ஆவலாக இருக்கும். போட்டி எல்லாருக்கும் நம்ம இந்திய அணி பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போகிறாங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம மட்டும்தான் துபாயில் விளையாட போகிறோம். அதனால் ஒரு ஆர்வமாக இருக்குங்க இந்திய அணி எப்படி ஆட போகிறாங்க. இந்த வரும்போது கோப்பை எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ரோஹித் சர்மாவோட பேசியிருந்தார், கண்டிப்பாக நாங்கள் போகிறது கோப்பையை ஜெயிக்கிறதுக்கு தான், அது எடுத்துகிட்டு வரதுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் சந்திப்பில் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்திய அணி ஜெயிப்பாங்கன்னு நம்பலாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்தியாவுக்கு இந்த வாட்டி. ஏன்னா லாஸ்ட் டைம் 50 ஓவர் வேர்ல்டு கப்பு 2023 விட்டாங்க ஃபைனலுக்கு போயிட்டு. அது அந்த மாதிரி ஒரு பெரிய தொடர் கூட இல்லை, சின்ன தொடர் தான். கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒரு போட்டி நம்ம இந்திய அணி ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி அஃப்ரிடி சொன்ன மாரி ஜெயிக்குமா ஜெயிக்காதா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.